பிரயோஜனம் எதிர்பார்க்காம எல்லாருக்குமே நல்லது மட்டும் செய்யக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய சூழ்நிலை. 2025ஆம் ஆண்டில் ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு, என்ன பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும், இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்தையும் கொண்டிருக்கு. இந்த ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சா வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை செஞ்சால் ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட உங்களோட மனசில் ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அம்மனோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடப்பதற்கும் நன்மைகள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மேலும் ஜோதிட ரீதியாக உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் நீங்கள் தீர்வு காணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒரிஜினல் கருங்காலி பொருட்களை அணியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட்னு அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ குறைந்த விலையில் நிறைந்த தரத்தோடு இருக்குது, வாங்கிக்கோங்க. வாங்க நாம் இப்போ ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய சிறப்பான மாற்றம் என்ன, எந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை தவிர்த்தால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். 2025 ஆவணி மாதம் பிறக்க போகுது இல்லையா? சூரியனோட இயக்கத்தை வச்சு தான் பொதுவாக தமிழ் மாதம் ஆரம்பிக்கும். அந்த வகையில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச நிலையில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆவணி மாதம். சிம்ம ராசியில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதுவும் ரொம்ப விசேஷமான அமைப்பில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்குது. கன்னியில் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான நிலை. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கும் ராகு குரு பார்க்கறது நல்ல மாற்றம் உண்டாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்குது. இந்த ஆவணி மாதம் இந்த அமைப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்குது, என்ன பரிகாரம் செய்யணும், வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து, உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக நிலைகளை பார்த்தா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம், துன்பம், துயரம் அப்படின்னு இருந்திருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த துன்பம் நீங்கி அதிக அளவில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் மாறப்போகுது. ஆமாம், செவ்வாய் மாதம் முழுவதும் 3ஆம் இடத்திலேயே இருக்க போகிறாரு. உங்களின் ராஜ யோக அதிபதி தான் இவர். ஜீவனாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே எல்லா விதமான வெற்றி வாய்ப்பையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகநிலை அமைப்பு உருவாகியிருக்கு. இதுக்கு முன்னாடி மற்றவங்க செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையை கூட நீங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. எல்லோரும் உங்களோட பணியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றத்தைலாம் நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இதுவரைக்கும் இல்லாத வகையிலான முன்னேற்றங்களை இனி உங்களோட தொழிலில் நல்ல ஒரு யோகத்தை பெற போகிறீங்க. தைரியமும் சரி, தன்னம்பிக்கையும் சரி, முகத்தில் ஒரு தேஜஸே உருவாகும். காசு பணம் வரவில் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல மாதம் முழுவதும் நல்ல நிலையில் இருக்கிறாரு. இந்த 2 கிரக அமைப்புகளுமே பண வரவுக்கு தடையே இல்லாத ஒரு நிலையை உண்டாக்கக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். வேலை, தொழில், வியாபாரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்குலாம். அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புகள் வரும் காலகட்டம் இது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை போனாலுமே புதிய வேலை கிடைக்கும். தைரியமாக புதிய தொழிலை நீங்கள் தொடங்கலாம். தொழிலை மாற்றுறதை பற்றியோ புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறத பற்றியோ நிறைய கனவு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ செயல்படுத்தலாம்.
புதிய வியாபாரத்தை தொடங்குறது, ஏற்கனவே போட்டியாக இருக்கும் வியாபாரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு, சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. நீங்கள் தொழில் வியாபாரத்தில் எப்படி முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க. நிறைய சலுகைகளை கொடுங்க, நிறைய கஸ்டமர் வருவாங்க, பொருட்கள் எல்லாம் விற்று தீரும். இதுக்கு முன்னாடி ரொம்பவும் கடன்களால் தவிச்சிருந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கடன்களையுமே அடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தெரியாத எதிர்களுமே உங்களை விட்டு ஒளிந்துருவாங்க. சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் இது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் காலமாக இந்த ஆவணி அமைஞ்சிருக்கு. ஜீவன அமைப்புகளில் வலிமையான நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பம் அமைதி நிறைந்துதான் இருக்கும். குடும்ப சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கடந்த 2 வருஷமாக கணவன் மனைவி பிரச்சனை, பிரிந்து வாழ்ந்து வந்தவங்க, விவகாரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொலைபேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அதிக அளவிலான சம்பளம், வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணை உங்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அமையும். வக்கர சனியின் அமைப்பு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கொஞ்சம் சவால் இருந்தாலும் கூடுதல் வருமானம் அந்த ஒரு விஷயத்தை ஈடு செய்யும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை, குடும்ப உறவு, தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் என்னென்ன மாற்றம் நிகழக்கூடும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதை சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் 2025 கடகராசிக்கு கணிசமான நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து தந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் கிரகத்தோட பயிற்சி உங்கள் வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் வக்ரசனியின் அமைப்பு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சவால் இருந்தாலும் கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை, குடும்ப உறவு மற்றும் தொழில் வேலை வாய்ப்புகளில் என்ன மாற்றம் நிகழும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு பல்வேறு கிரக நிலைகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சாரம், அஷ்டமத்தில் சனி மற்றும் ராகு இருக்கிறது. குறிப்பாக வக்ர சனியால் பல நன்மைகள் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றினா நன்மைகளை பெறலாம். திடீர் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் நிகழும் வாய்ப்பு உண்டாகும். குரு பயிற்சியால் நல்ல பலன் கிடைக்கும். மாதம் முழுவதும் அனுகூலமான சூழல் உருவாகும். நன்மை கிடைக்கும். இருந்தாலும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி பாருங்கள். திட்டமிட்ட காரியங்கள் முடிக்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி போடணும். திடீர் இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையும். மாதத்தின் இறுதி சில நாட்களில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். பழைய கடன்களும் வசூலாகும். ஆவணி மாதம் கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரித்தாலும் கூட பிறந்தவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் வரும். அதற்கான சூழல் உருவாகும். உங்களுடன் பிறந்தவங்க கடன்களை தீர்க்க நீங்கள் உதவி செய்வீங்க. அவங்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலுப்படும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடகராசிக்கு புத சுக்கிரயோகம் வழியாக பொருளாதாரம் மேம்படும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு தேக்கமாக இருந்த தொழில் மீண்டும் முன்னேறும். வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு சாதகமான காலகட்டம் இது. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சக பணியாளர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்கள் பணியை பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். சமூக சேவையில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் மூலம் வருமானம் உண்டாகும். பொருளாதாரம் உயரும். பதிவு உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் புதிய வருவாயை கொடுக்கும். மாதத்தின் இறுதி நாட்களில் துணிவும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். எதிரிகள் பலம் இழந்து காணப்படுவாங்க. போட்டிகள் குறையும். இந்த மாதம் செலவுகளை கட்டுப்படுத்த கொஞ்சம் சிரமம் இருக்கும். திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்ற அதிக முயற்சி தேவைப்படும். உடன்பிறப்புகளுக்காக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். மாதத்தின் முதல் 3 வாரங்கள் வருமானம் அதிகரித்தாலும் நெருக்கடிகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால வருமானம் விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். மற்றபடி கிரக அமைப்புகள் பார்த்தா கடகராசி அன்பர்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு.
இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை எல்லா விதத்திலுமே பெற முடியும். அம்மனின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.